கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தும். என்னன்னா, கறவைகள்ங்கிறது பசுமாட்டினை, அந்த பசுக்களை சொல்கின்றான். எப்படி நம்ம வந்து இறைவனை அடையணுமா, இந்த பசுவை ஓட்டிட்டு போறாங்க இல்லையா, அந்த பசுக்கு முன்னாடி போறவன் யாரு கோகுலத்துல? கண்ணன். கண்ணன் இல்லையா? அப்ப இந்த பசுவை பின்தொடர்ந்து சென்றால், அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்றுதான் இறைவனை அடைய முடியும். அப்ப 2 விஷயத்தை சொல்கின்றார். ஒன்று, இந்த பசுமாட்டெல்லாம் பிராட்டியாக உருவகம் செய்கின்றார். இந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தா தான் நம்மால போய் கண்ணனை சேவிக்க முடியும். இப்ப கும்பகோணம் க்ஷேத்திரம் இருக்கு, ஆறாமுத க்ஷேத்திரம் போனீங்கன்னா நீங்க நேரா போய் ஆறாமுதனை சேவிக்க முடியாது. போய் கோமலவல்லி தாயாரை சேவிச்சுட்டு தான் போய் ஆறாமுதனை சேவிக்க முடியும். அப்படித்தான் இங்க கறவை அந்த மாட்டுக்கு பின்னாடி போய், அதாவது பிராட்டியோட சேர்ந்து, அதனால்தான் மாட்டை வந்து செல்வம்னு சொன்னாங்க. செல்வம் யாரு? ஸ்ரீதேவி, திருத்தக்க செல்வம். அப்ப அவ பின்னாடி போய் தான் அந்த கண்ணனை அடைய முடியும்.